பார்த்தாலே பயமாக இருக்கு. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இறைவன் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் ஆண்டவனுக்கு நன்றி தெரிவிப்பேன். களவாணி மாப்பிள்ளை, சத்தியமாக களவாணி மாப்பிள்ளை தான் இவன். ப்ரொடியூசர் சொல்கிறான், ப்ரொடியூசர் இருக்காரு சிரிச்சிட்டு இருக்காரு, பாவம் சிரிச்சிட்டு இருக்காரு, உள்ளே எவ்வளோ வலின்னு எனக்கு தான் தெரியும். இவர் தான் வந்து மாமா, இவர் மாப்பிள்ளை, களவாணி மாப்பிள்ளை. இதை ஸ்பாட்டில் சொல்லி சொல்லி கேட்க கொடுத்துட்டே கிடையாது ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நிஜ தயாரிப்பாளர் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. திரு மணிவாசகம் அவருடைய மனைவியார். நீண்ட நாள் பரிச்சயமான ஒரு குடும்பம் எனக்கு. திரு மணிவாசகம் அவர்கள் நிச்சயமாக அவர் சக்தி சிதம்பரம் சொன்ன மாதிரி ஒரு கைத்தட்டுங்க, அந்த குரல் அந்த ஆன்மாவுக்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவர் விட்டு சென்ற பணி. நல்ல கமர்ஷியல் படங்கள் எடுத்தார். நான் நிறைய படங்கள் அவரோட பண்ணியிருக்கேன். பொருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய முதல் தயாரிப்பு படத்திலே நான் நடித்தேன். ஆல்மோஸ்ட் 87, 88 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம், அவர் தயாரிப்பாளராக தான் இருந்தார். அதிலே நான் வந்து பெரிய இடத்து பிள்ளைன்னு அர்ஜுன் நான் சார்லாம் நான் நடிச்சிருப்போம். ஸோ அப்புறம் அவர் டைரக்ட் பண்ண வரும்போது ஃபஸ்ட்டு படம் நம்ம ஊர் பூவாத்தான்னு ஒரு படம் பண்ணும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் அதில் நடிக்கிறேன். ஆல்மோஸ்ட் 91 நினைக்கிறேன். அது நடிக்கும்போது 91. அது நல்ல புண்ணியம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி 4ஆவது நாள் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. 4 நாள் அங்கே சுற்றிட்டு இருக்கேன் கோபியில். அங்கே தான் இருப்பேன், என்னை விட மாட்டாங்க. பொள்ளாச்சியில் இருப்பேன். என்னை ஒரு முறை உண்மையாக சொல்ல போனால் விக்ரமன் லொக்கேஷன் பார்க்க வந்தார். டைரக்டர் விக்ரமன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மங்கி ஃபால்ஸுக்கு வரார் லொக்கேஷன் பார்க்குறது. 2வது படம், ஃபஸ்ட்டு படம் முடிச்சு 2வது படம் பண்ணுறாரு, அதுக்கு லொக்கேஷன் பார்க்க வரார். அப்போ நான் வந்து மங்கி ஃபால்ஸில் நான் ராம்கி கனகாலாம் உட்காந்துட்டு இருந்தோம். வந்து பார்த்து லொக்கேஷன் பார்த்து வணக்கம் சார் அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு 2 நாள் கழித்து ஊட்டிக்கு வரார் லொக்கேஷன் பார்க்குறது. அங்கேயும் உட்காந்துட்ருக்கேன். உறுதிமொழின்னு ஒரு படத்தில் நான் பிரபு சார் சிவகுமார் சார்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். என்ன சார் முந்தானில் அங்கே பார்த்தா இங்கே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். தேங்க்ஸ் சார் விட்டுட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு கோபிக்கு வராரு, முரளி பார்க்குறது, ஏன்னா முதல் படம் ஹீரோவாச்சு. அங்கே வராரு, அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் இவங்க அப்பா படத்தில். இல்லை சார் 2 நாள் இங்கே வந்துட்டிங்களா அப்படின்னாரு. இப்படி வீட்டுக்கே வரவிடாமல் பண்ண ஒரு தகப்பனார் இவர். கல்யாணம் பண்ணி 5வது நாள் 6வது நாள் இப்படி சுற்றி தெரிந்த நேரத்திலே நான் அப்படி பழக்கமானவங்க அவங்க தகப்பனார். இன்றைக்கி அவர் புள்ள படித்து வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் படித்து முடித்து அவர் ஒரு இன்ஜினியராக ஒரு பில்டராக இருந்து, ஸோ இந்த சினிமாவை நேசிக்கிறதுக்காக தாயாரோடைய வரம். அவங்க என்கிட்ட வந்து வீட்டில் பேசும்போது சொன்னாங்க, தகப்பனார் விட்ட இடத்த என் புள்ள பிடிக்க ஆசைப்பட்றான். இன்னொரு ரகசியம் இருக்குது இதில். அதாவது அம்மா இருக்காங்க, புள்ள இருக்கார், உங்களுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க காந்திக்கு. காந்தியோட சகோதரி அமெரிக்காவிலேருந்து என்கிட்ட பேசினாங்க, அங்கிள் நீங்கள் தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சென்டிமெண்ட் எங்களுக்கு. அதனால் அது அந்த மனப்பூர்வமாக என்னுடைய மனசிலிருந்து நாங்கள் சொன்னதெல்லாம் பொய்யில் ஒரு குடும்பமாக அங்கே வாழ்ந்தோம். ஒரு படம் போனோம், அவங்க அப்பாவோட படம் எப்படி தன் தகப்பனாரை பார்த்தேனோ, இது 2வது ஜென்ரேஷன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு வந்து இனிமேல் இந்த காந்தி குடும்பத்தில் வேறு யாராவது டைரக்ட் பண்ணால் அதுலேயும் நான் நடிப்பேன். ஒரு 3வது ஜென்ரேஷன் பார்க்காம நான் விட மாட்டேன் அவங்களெல்லாம். அதனால் அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு குடும்பம். இப்போ தேவயானி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் முடிச்சு எல்லாம் பேக்கப் பண்ணி வண்டி ஏற்றிட்டு இருக்கோம். முடிஞ்சிருச்சா, இன்னும் 2 நாள் பண்ணலாமே அப்படின்னு. காந்தி சிரிச்சு, ஏங்க பேக்கப்புங்க வாங்க போகலாம், ஷூட்டிங்கே பேக்கப் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு படம், இன்னும் 2 நாள் பண்ண சொல்லுங்களேன் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு, நான் சார் குழந்தை மாதிரி பேசாதீங்க வாங்க, எல்லாம் பேக்கப் படம் முடிஞ்சு போச்சுக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நடிகர்கள். வழக்கமாக இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் இருக்குது, நான் அதை சொல்லலாம், தப்பு இல்லை. ஒரு பெரிய நடிகர்னா வியாபார ரீதியாக இவ்வளவு தான் வியாபாரம், அந்த முகத்துக்கு மட்டும்தான் வியாபாரம், அது மட்டும் நடிகர் போட்டால் போதும், வேறு யாருமே தேவையில்லை, அது வேறு யாருக்கும் தனியாக நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு வியாபார ஒரு விநியோக யுக்தி ஒன்று இருக்குது இன்றைக்கி. ஆனால் அதை உடச்சி இன்றைக்கி முதல் பட டைரக்டராக எவ்வளோ நடிகர்களை, பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே இன்றைக்கி பிஸியாக இருக்கிற நடிகர்கள் எல்லாத்தையும் வச்சு கலர்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் பகிர்ந்து உண்ணுகிற ஒரு உணவு. புரட்சி தலைவர் தான், எம்ஜிஆருக்கு தான் வியாபாரம் இருந்தது. ஆனால் எல்லா நடிகரும் இருப்பாங்க, எம்என் நம்பியார் இருப்பார், அம்மா இருப்பாங்க, மே சுந்தரராஜ் இருப்பார், எல்லாம் இருப்பாங்க. அதை கவனத்தில் வைத்து எடுக்கப்பட்டிருக்க இந்த படம். இந்த படத்துடைய கதாநாயகனை நான் சொல்லணுன்னா தம்பி தினேஷ் அவர்கள். ரொம்ப பிடிச்சதே அவர் இப்போ இருக்கார், அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்பார். தேடும் எங்கே கதாநாயகன் இருக்காரான்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சா உட்காந்துட்டு இருப்பார். தயவுசெய்து உங்களுக்கு என்னுடைய அண்ணனாக அல்லது ஒரு மூத்த நடிகனாக அறிவுரைன்னு சொல்லக்கூடாது, ஒரு வேண்டுகோள், இப்படியே இருங்க. இது உங்களை நிச்சயமாக வந்து
இன்னொரு இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். வெற்றி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். வெற்றி வந்து இப்படி போவோம். நாங்கள்லாம் நிறைய பார்த்துட்டோம். எனக்கு முன்னால் இருந்தவங்க என்ன பார்த்துருப்பாங்க. நிறைய வெற்றி வரும், ஆனால் அதெல்லாம் போகும். ஆனால் நம்ம மனிதர்கள் அப்படியே இருக்கணுன்றதான். அப்படியே இருங்க, அது உங்களை நிச்சயம் வாழ்த்தும் என்று சொல்லி புதிய கதாநாயகியின் அருமை தோழி, நல்ல வேலை சகோதரின்னு வந்துச்சு வாயில், அப்படியே இழுத்து பிடிச்சேன் பாருங்கள், பிரேக் அடித்து. தோழி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப தம்பி ஜீபா சொன்ன மாதிரி ப்ளீஸிங்காக இருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் என் அருமை கனவு கண்ணி, ஒரு காலத்தில் நான்லாம் துரத்திட்டு ஓடிட்டுருக்கேன் இவங்களை. என்ன ஹீரோ துரத்துவார், ஹீரோவை டைரக்டர் துரத்துவார், டைரக்டர் கேமராமேன் துரத்துவார், இப்படியே ஓடிட்டுருப்போம். பொறுத்து இருந்தால் எல்லாம் கிடைக்கின்றதுக்கு இதுதான் முக்கிய சம்பவம். கொஞ்சம் இப்போ 2-3 கதை கேட்டேன் நான் சீரியஸாக. இப்போ இடையில் 2-3 இயக்குனர் வந்து நிறைய கதைகள் கேட்டுட்ருக்கேன். அதான் உங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கணுன்றதுக்காக. அப்போ சொல்லும்போது சார், அப்போ இருந்த பீக்கில் இருந்த கதாநாயகியை வச்சு ஒரு கதை சொன்னாங்க. அப்படியே புருவத்தை மேலே தூக்குனேன். பரவாயில்லையே, வெயிட் பண்ணால் கூட நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம் இதெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து என் அருமை தோழி, ஒரு ராஜ்குமாரோடைய மனைவி, ரொம்ப திருமண வாழ்க்கையில் இல்லறத்தில் புகுந்து ரொம்ப நல்ல ஒரு குழந்தை குட்டியோட ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த கதைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குற ஒரு படம். முகம் சுளிக்க வேண்டாம், இரட்டை அர்த்தங்கள் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒரு தாய் தகப்பன், எங்களுக்கு முன்னால் இருந்த குடும்பம் வந்தால் எல்லாருமே இந்த படத்தை வந்து ஒரு பார்க்குற ஒரு உணர்வு இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்ல படமாக இருக்கும். உங்களுடைய எழுத்து இல்லாமல், உங்களுடைய கேமராவுடைய பார்வை இல்லாமல் எதுவும் வெற்றி பெறாது என்பதற்கு இன்றைய சம்பவங்கள் பார்த்தா, பெரிய படங்களை கூட சில நேரங்களில் நல்லா இல்லைன்னா ஒதுக்கி வச்சிடுறாங்க. சின்ன படத்தை கூட நல்லா இருந்தால் பாராட்டி இன்றைக்கு படத்தை பார்க்குற ரசிகர்கள் வந்திருக்கிற காரணத்தால் எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இது சின்ன படம் கிடையாது. இந்த நடிகரை பார்த்தாலே தெரியுது பெரிய படம்னு சொல்லிட்டு. அதனால் இது ஒரு நல்ல படமாக வந்திருக்கிறது. இந்த படம் திரைக்கு வருகிற போது உங்களுடைய முழு ஒத்துழைப்பும், எப்படி காந்தி மணிவாசகம் அவர் வந்து அவர் குடும்பம் தான் எனக்கு சப்போர்ட்டுன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி ஒரு குடும்பமாகவே நாங்கள் எல்லாம் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறோம். இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியனுக்கும் மியூசிக் டைரக்டர், இன்றைக்கி ஹீரோ அவர் தான். என்னை வந்து உண்மையை சொல்லப்போனால் நான் படம் பார்த்துட்டேன். சொல்லலாம் அந்த உண்மையை, ஐயோ வளரிட்டனோ இல்லை, நான் படம் பார்த்துட்டு எனக்கு மிக ரெக்கார்டிங் பிடிச்சிருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்தது. அவர் இன்னும் இப்போ சொன்னார் என்கிட்ட, இன்னும் கொஞ்சம் மிக்சிங் பண்ணியிருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த படம் இது வந்து இங்கே வந்திருக்க விருந்தினர்கள், விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவருடைய இணை செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர், 2 இது ஒன்றா இருக்கலாம். அப்புறம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவர் நடிகருக்கு அப்பாற்பட்டு அவரை நடிகராக நான் பார்க்குறத விட ஒரு மிக சிறந்த ஒரு இசையமைப்பாளர். அவருடைய இசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 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 அவரை ஜீனியஸாக நான் பார்க்குறேன். இன்னும் அவருடைய வளர்ச்சி, அவர் இதுக்கு மேலே வளரணும். ஆனால் மியூசிக்கில் கண்டிப்பாக வளர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து மியூசிக்கில் வளர்ந்து ஒரு இமாலய அளவிற்கு அவர் இசையிலே நிச்சயம் வளர்வார். நடிகர்ன்றது அவருக்கு நிச்சயமாக பார்ட் டைம் ஜாபாகவே இருந்துட்டு போயிட்டார். ஆனால் அந்த இசை என்பது அவருடைய பிறவி குணமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, திரு சக்தி சிதம்பரம் அவர்கள், என்னோடு பணிபுரிந்த சாம்ஸ் அவர்கள், சாம்ஸ்லாம் ஒரு நல்ல காம்போ இருந்தது. ஒரு படத்துக்கு நான் சேர்த்துக்கிறதுக்கு எப்படி கவுண்டமணிக்கு செந்தில் கிடச்சாரோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எல்லா நடிகருமே ரொம்ப ரொம்ப குடும்பமாக தான் இருந்தோம். ரேணுகா அவர்கள், இன்னும் இந்த படத்தில் மொட்டராயந்தன் இருக்கார், அப்புறம் அவர் ராமதாஸ் இருக்கார், மனோபாலா சார் இருக்கார், இன்னும் நிறைய நடிகர்களை வச்சு தயாரிச்சிருக்காங்க. அதாவது நடிகர்கள் எல்லாமே முகம் தெரிந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசிகர் இருக்காங்க. இவரை பிடிக்கும், அவரை பிடிக்கும்னு நினச்சி, அப்படி இருக்கும்போது அந்த காம்போ ரொம்ப நல்லா வரும். அனைத்து பதார்த்தமும் இருக்கிற ஒரு அற்புதமான இலை போட்டு ஒரு நல்ல உணவை, களவாணி மாப்பிள்ளை என்கிற உணவை பரிமாறி இருக்கிற என் அருமை தம்பி காந்தி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக உன் தந்தையாருடைய ஆன்மா உங்களை நிச்சயம் வாழ்த்தும். இவர் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இயக்குநராக இன்னும் நீண்ட நெடிய பயணம் மேற்கொள்வார் என்ற என் வாழ்த்துக்களை சொல்லி, அவரோடு ஒத்துழைத்த குடும்பத்தாருக்கு என் நன்றி இழந்த வணக்கத்தை சொல்லி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.